ஐயா வணக்கம் ஐயா. மணி சார் வணக்கம் சார். வணக்கம். அந்த தாம்பூல பிரசனம் வெற்றிலை ஜோதிடம் அறிவிச்சிருந்தீங்க. நிறைய பேரு அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு பிரசனம். கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கிறீங்க. ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு எடுத்து. எல்லாரும் கேட்டாங்க பிரசன்னம் வேணும்னு. சரி, பிரசன்னத்துல எல்லாருனாலே இந்த சோழி 108 இந்த ஆச்சார அனுஷ்டானத்தை எல்லாம் கடைபிடிச்சு பார்க்க முடியாது. தாம்பூல பிரசன்னம் எந்த சூழ்நிலையும் பார்க்கக்கூடிய தோஷம் இல்லை, தோஷமே கிடையாது. தாம்பூல பிரசனத்துக்கு படிச்ச ஜோசியர் மீன்ஸ் ஜோதிடம் படித்த ஜோதிடர்கள், ஜோதிடத்தை தெரிந்து கொண்ட ஜோதிடர்கள், முழுமையான அடிப்படை தெரிந்தவர்கள் இந்த தாம்பூல பிரசனத்தில் கலந்து கொண்டு பயனடையலாம். தாம்பூல பிரசனம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. உச்சி முதல் உள்ளங்கால் வரை A to Z என்ன கர்மா, என்ன பிரச்சனை, என்ன தொந்தரவு, என்ன நெருக்கடி, என்ன தீர்வு, எப்படி பண்ணலாம், எதை அனுபவிப்போம், எதை தொந்தரவு பண்ணும், எல்லாத்தையுமே முழுமையா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கண்ணாடி போல பளிச்சுன்னு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னா தாம்பூல பிரசன்ன வகுப்பு தான். இந்த வகுப்பு இவர்களுக்கு தேன் மாதிரி, தேன் நெல்லி மாதிரி. கண்டிப்பா ஒரு டிஎன்ஏ கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆமா, ஒரு மனிதனுடைய டிஎன்ஏவில் என்ன கர்ம பதிவு ஒளிஞ்சிருக்கோ அந்த பதிவு எப்படி தண்டிச்சுக்கிட்டு இருக்கு, எப்படி தண்டனை கொடுத்துட்டு இருக்குங்கிறத தாம்பூல பிரசனம் எக்ஸாக்டா சொல்லி சூப்பரா சொல்லி. உங்க குலசாமி இருக்கிற இடம், செய்வன பயம், பித்ரு தோஷம், மாத்திரு தோஷம், பெண் சாபம், கோசாபம், பிராமணர் சாபம், என்னென்ன வெள்ளா இருக்குதோ, கருக்கலச்ச தோஷம், இது எல்லாத்துக்குமே மாந்தி சம்பந்தப்பட்ட பித்ரு தோஷம், பூர்வ புண்ணிய குறைபாடு, பாக்கிய குறைபாடு, வருமான பற்றாக்குறை, தொழில் நஷ்டம், போராட்டம், இத்தனைக்கும் என்ன பண்ணா சொல்யூஷன், எப்படி அதை எடுக்கிறது, எப்படி நம்ம கொடுக்கறதுங்கிறத அற்புதமா படிக்கலாம். உலக நாடுகள்ல எங்கிருந்தாலும் இவர்கள் இருந்தபடியே படிச்சுக்கலாம். 6/7/2026 திங்கட்கிழமையிலிருந்து தொடர்ந்து 6 நாட்கள் ஜூம் மாலை வேலை 5:30 மணிக்கு ஆன்லைன் ஜூம்ல தான் நம்ம கொடுக்குறோம், கிளாஸ் எடுக்கிறோம். இந்த அடிப்படை முழுமையா தெரிஞ்சவங்க, தொழில்முறை ஜோதிடர்களா இருக்கிறவங்க தாராளமா கலந்து படிக்கலாம். இந்த வகுப்பை மிஸ் பண்ணிட வேண்டாம். சூப்பரான வகுப்பா இருக்கும், கேரண்டியே தர்றேன். கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய நேரம் காலையில 11 மணிலிருந்து 3 மணிக்குள்ளதான் நாங்க போன் எடுப்போம். சார் போனே நாங்க எடுக்க முடியல, சூழல் எங்களுக்கு அப்படி இருக்கலாம், இருந்தா ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருங்க. சார் நாங்க இப்படி படிக்கிறோம், எங்களுக்கு என்ன பண்ணணுங்கிற கேட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு விலாவரிய விளக்கத்தை கொடுக்குறோம். நீங்க தாராளமா சேர்ந்து படிக்கலாம். அனைவரையும் வகுப்பில் சந்திக்கிறேன். வருக வருக, வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. இன்னைக்கு அற்புதமான ஒரு சப்ஜெக்ட் ஐயா. எல்லாரும் பிறக்கிறோம், ஜனனம் எடுத்துட்டோம். நம்மளோட ஆன்மா இந்த பிறவியில இதை தேடுதுங்க. பயணம் என்ன? அருமையான கேள்வி. நிறைய பேருக்கு நான் ஏன் பிறந்தேன், இதுக்கு என் பிறவியின் நோக்கம் என்ன, இந்த ஆன்மா எதை தேடிட்டு இருக்கு அப்படிங்கிறத கேள்வியை கேட்கறாங்க நிறைய. அதுதான் இந்த கண்டென்ட்டே கொண்டு வந்தேன் இன்னைக்கு. மித்ரா டிவி அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். ஆன்மா எதை தேடுகிறது இந்த பிறவியில? நம்ம ஆத்மகாரகன் ஆன்மா எதை தேடுகிறதுன்னு வச்சுக்குவோம். உங்க ஜாதகத்துல இதுக்கான விதிகளை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இதுல பேப்பர் பேனாவெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, தயாரா நோட் பண்ணிக்கங்க. உங்க ஜாதக கட்டத்தை ஒரு செல்போன்ல போட்டுக்குங்க. நிறைய ஆப் இருக்குல்ல இன்னைக்கு, அந்த ஆப்ல போட்டு உங்களுடைய நான் சொல்ற விஷயத்த நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல உங்க ஜாதகத்துல உங்க ஜாதக கட்டத்தை திருக்கணித முறைப்படி கணிச்சுக்கணும். ஜாதக கட்டத்தை திருக்கணித முறைப்படி கணிச்சுக்கணும். கணிச்சிட்டீங்கன்னா 9 கிரகம் வரும். மாந்தி உட்பட 10, மாந்தி கணக்குல சேர்த்தக்கூடாது, மாந்தி உட்பட 10 இருக்கும். இதுல நம்மளுடைய ஆன்மா எதை நோக்கி பயணிக்கிறங்கிறதுக்கு தேடக்கூடிய கிரகங்கள் மொத்தம் 7 பேர் தான். ராகு கேதை விட்டுறணும். மொத்தம் 7 பேர் இருப்பாங்களா? ராகு கேதை விட்டுட்டா அந்த ராகு கேதை விட்டது போக மீதி 7 பேர் யாரு? சூரியன்ல இருந்து ஆரம்பிச்சு சனீஸ்வரன் வரைக்கும் 7 பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த கிரகம் உங்க ஜாதகத்துல ஒரு கட்டத்துக்கு 30 டிகிரி. கிரகம் எங்க இருந்தாலும் சரி, ஒரு கட்டத்துல மொத்தம் 30 டிகிரி தான். அதுல எந்த கிரகம் ஹை டிகிரியில் இருக்கு, அதிக பாகை, இப்ப 30 டிகிரியில் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு குரு ஒரு ஜாதகத்துல 29 டிகிரியில் இருக்கு. இல்ல இன்னொரு ஜாதகத்தை எடுத்துக்குவோம். புதன் ஒரு ஜாதகத்துல இருக்கிறதுலயே எல்லா கிரகத்தை விட அதிக டிகிரியில் இருக்கு. யாருக்கு உங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேதுகளை தவிர 7 கிரகங்களில்
அதிக பாகை பெற்ற கிரகம் எதுவோ அதுவே உங்களுடைய ஆத்ம காரகன். ஆத்ம காரகன் ஹை டிகிரி ஹெச்டி பிளானட்னு சொல்லுவோம் ஆத்ம காரகன். எல்டி பிளானட் லோ டிகிரி பிளானட் எல்டின்னு சொல்லுவோம். அப்ப ஹெச்டி பிளானட்னா ஹை டிகிரி. உங்க ஜாதகத்துல திருக்கணித முறைப்படி கணிச்சு அந்த ராசி கட்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த கிரகம் இத்தனை டிகிரியில நிக்குதுன்னு அவங்க போட்டிருப்பாங்க. அப்படி உங்க ஜாதகத்துல ஒரு கிரகம் இருக்கிற டிகிரியில விட அதிக பாகையில் இருக்கும். ஒரு சில கிரகம் 3 டிகிரியில் இருக்கும், ஒரு சில கிரகம் 5 டிகிரியில் இருக்கும், ஒரு சில கிரகம் 18 டிகிரியில் இருக்கும். ஆனா ஒரு சில கிரகம் 28 டிகிரி, 27 டிகிரி, 29 டிகிரி, 29 டிகிரி வரைக்கும் இருக்கும். அந்த அப்படி இருந்துட்டா இருக்கிறதுலே அதிக பாகை பெற்றா அதுதான் உங்களுடைய ஆத்மகாரகன். உங்களுடைய நோக்கம், உங்களுடைய வாழ்க்கை பயணம் அந்த ஹை டிகிரியில என்ன பிளானட் இருக்கோ அதை நோக்கிதான் பயணமா இருக்கும். வேற எதுவுமே இருக்காது. உங்க பயணமே இதை நோக்கிதான். அந்த ஆத்மகாரகன் சொல்லக்கூடிய ஹெச்டி பிளானட் எந்த ராசி கட்டத்தில் இருக்குதோ அதுதான் காரகாம்சம். இது ஜெயமுனி சூத்திரம். பராசர மகரிஷி மாதிரி ஜெயமுனின்னு ஒரு மகரிஷி இருந்தார். அவர் இப்படி ஒரு சூத்திரத்தை வகுத்து வச்சிருக்கார். இதுக்கு பேர் காரகாம்சம்னு பேர். அப்ப எந்த இடத்துல இருக்குதோ அந்த அதிக பாகை பெற்ற கிரகம் உங்க 12 ராசி கட்டத்துல ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருப்பார்ல, அந்த ராசி எதுவோ அதுதான் உங்க நோக்கம். அதுதான் உங்க நோக்கம். இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லுவோம். இப்போ சூரியன் அதிக டிகிரியில் இருக்கு. இவர் எதை தேடி ஓடிட்டு இருப்பாரு இந்த பிறவியில? எனக்கு மரியாதை கொடு, என் தலைமை பொறுப்பு எனக்கு வேணும், கௌரவம் எனக்கு தேவை, கோயில் கட்டணும், ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும், நல்லது செய்யணும், கர்மங்கள், ஆண் வாரிசு வேணும், தலைமை பொறுப்புல இருக்கணும், நான் எப்பவுமே என்னை மதிக்கத்தக்க நபரா இந்த பூமியில வாழணும், எல்லாரும் என்னை புகழணும், என்னை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும், நான் போனாலே எந்திரிச்சு நிக்கணும். இதெல்லாம் தான் இவரோட நோக்கமா இருக்கும். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். தர்ம சிந்தனையோட வாழணும், மனிதாபிமானத்தோட வாழணும், மற்றவங்களுக்கும் உதவி செய்யணும். இதெல்லாம் இந்த சூரியன் அதிக பாகையா இருந்தா. சந்திரன் அதிக பாகையா இருந்தா பாசத்துக்காக ஏங்கிட்டே இருப்பாரு இந்த பிறவியில். நீங்க நான் கூட பழகுறேன்னா என் ஃப்ரெண்டு எனக்கு சந்திரன் அதிக பாகையா இருந்துச்சுன்னா மணி சார் என்னைய போன்ல கூப்பிடணும், பேசணும், சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். நான் நேரா பார்க்கும்போது சார் சாப்பிட்டீங்களா சார், நீங்க வேற ஏதாவது சாப்பிட்றீங்களா சார், நான் வேணா உங்களை கார்ல டிராப் பண்ணிட்டுமா சார், நான் வேணா போய் டீ வாங்கிட்டு வரட்டுமா சார், இப்படி அந்த பாசத்தை அதிகமாக ஏங்க வைக்கிறோம். பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் தாய் பாசத்தை ஏங்கி ஏங்கி அந்த சந்திரனுக்கு இவங்களுக்கு அதிகமா டிராவல் பண்றது. நான் நிறைய சுத்தணும் சார், ஊர் சுத்தணும், டிராவல் பண்ணணும், நல்லா சாப்பிடணும். இந்த பிறவியில இந்த பிறப்பு தான் அப்படின்னு ஒரு பாட்டே இருக்குது. சாப்பிட்றதுக்கு தான் பிறந்திருக்காங்க, ரசிச்சு ருசிச்சு சாப்பிடன்னு ஒரு பாட்டே இருக்குல்ல. இந்த சந்திரன் இதை செய்யும், பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும், அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் இவங்களோட நோக்கம். செவ்வாய் அப்படின்னா தைரியம், வீரம், பராக்கிரமம், ஆர்டர் போடுற இடத்துல இருக்கும், ஒபே பண்ணாது. அதை செய் இதை செய் அப்படி பண்ணு, என் தலைமையில தான் கும்பாபிஷேகங்கும், நான் சொல்றவன் தான் இங்க நிக்கணுங்கும், நான் சொல்ற ஆளுக்கு ஓட்டு போடுங்க, நான் சொல்ற பொருளை வாங்கி சாப்பிடுங்க. ஹோட்டலுக்கு போனா கூட உங்களுக்கு ஹை டிகிரி பிளானட்டா இருந்தா என் சகோதரன் முக்கியம், என் தங்கச்சி முக்கியம், என் அக்கா முக்கியங்கும். வீடு கட்டிடணும், சூப்பரா வாழ்ந்துடணும், அந்த வீடு கோட்டை மாதிரி கட்டி வாழணும். இந்த ஆன்மா இதைத்தான் தேடிட்டு இருக்கும், வேற எதை தேடி ஓடாது. அடுத்தது புதன் ஹை டிகிரியா இருக்கு. இன்டெலிஜென்ட், நாலேஜ், ஜோதிட அறிவு, நிறைய நாலேஜ் சேர்த்துக்கிட்டே இருக்கும், அறிவை தேடிக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு நைட் ஆனா தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் படிச்சுட்டு எழுதி வச்சுட்டு ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணலின்னா தூக்கம் வராது. அப்படி ஒரு ஆனந்தமான ஒரு அற்புதமான ஒரு இதை தாய்மாமனுடைய பாசம், நண்பர்களை மதிப்பது, சகோதர சகோதரிகளுக்கு நன்மை செய்வது, அந்த 3ஆம் இடத்தோடது டாக்குமெண்ட், எழுத்து, இதுல எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் ஒரு காலிமனை வாங்கி ஒரு லேண்டை வாங்கி ஒரு டாக்குமெண்ட் பண்ணிட்டே இருக்கும். அந்த இடத்த வாங்கி போடு, இந்த இடத்த வாங்கி போடு, இந்த டாக்குமெண்ட்டை பாரு, சும்மாவாவது 10 ஏக்கரை விளம்பரம் வந்துச்சு, நான் என்ன ரேட்னு கேளு, இப்ப நான் எதையாவது வாங்கி ஆகணுமே, என்ன ரேட்னு கேளு, அப்படிங்கிறதெல்லாம் இந்த புதன் தான். இதை தேடிதான் ஓடிட்டு இருக்கும். வீடு கட்டணும், இடம் வாங்கணும், கார் வாங்கணும், வாடகை வருமானம் பண்ணிக்கணும், பெரிய ஆளா இருக்கணும், லேண்டா கிடக்கணும், தோட்டமா கிடக்கணும், நம்மளை பார்த்தா மதிக்கணுங்கிற இந்த ஆன்மா அதை தேடி ஓடிட்டு இருக்கும். குரு அதிக பாகையில் இருக்குன்னு இவங்களுக்கு பிரதானம் இந்த வாழ்க்கை பணம் தான். பொருளாதாரம் எனக்கு நல்லா இருக்கணும், நான் யாருக்கிட்டையும் கையேந்தாத வாழ்க்கை கிடைக்கணும், எனக்கு இந்த காசு பணம் வந்தா தான் நான் வெற்றி அடைவேன்,
இது இருந்தா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும், இது இருந்தா தான் திருப்தியா இருக்கும், இல்லைன்னா நான் திருப்தி அடையவே மாட்டேன். தங்கம், நகை இதெல்லாம் எனக்கு வேணும். எப்பவுமே ஒரு கோயில் ட்ரஸ்டியா இருக்கணும், ஊர் தலைவரா இருக்கணும், 4 பேர்த்துக்கு நல்லது செய்யணும், நான் வழிகாட்டியா இருக்கணும், மருத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், குழந்தைங்க மேல பாசமா இருக்கணும், குழந்தைகளுக்கு ஒரு பெரிய அசட்டை உருவாக்கி கொடுத்துட்டு அந்த பூமியில இருந்து போகணும், எனக்கு பின்னாடி இவங்க தான் அந்த நிர்வாகத்தை பார்க்கணும். இதெல்லாம் குருவோட வேலை. அடுத்தது சுக்கிரன் வந்துடுது. சுக்கிரன் வந்துட்டா லௌகீக வாழ்க்கை, என்ஜாய்மெண்ட், போடு டூர், 4 லட்சம் போடு பேக்கேஜ், டூர் போ, அங்க போ, இங்க போ, நல்லா தூங்கி எந்திரி, நல்ல ருசியா சாப்பிடு, வகை வகையா சாப்பிடு, நல்ல கார் வாங்கிக்கோ, எல்லாத்துக்கும் உதவி செய், எல்லாத்துக்கும் தானம் தர்மம் பண்ணு, நம்மளும் காசு பணத்தோட வாழ்வோம், வெள்ளம் மங்காம வாழ்ந்துட்டு போயிடுவோம், அப்படி தெம்பா வாழ்ந்துட்டு போயிடுவோம். இதெல்லாம் இந்த கிரகத்தோட வேலை. சுக்கிரன். ஆணா இருந்தா மனைவி தான் உலகம், மனைவி பத்தியே யோசிச்சுட்டு மனைவி குடும்பத்துக்கு அதை எதாவது செஞ்சுட்டு அப்படி வாழக்கூடிய வாழ்க்கையை இந்த கொடுத்துருவார். அடுத்து சனி. தியாக மனப்பான்மை. எப்படி? தியாகத்தோட வாழுவார், எல்லாத்துக்கும் உதவி செய்வார், எளிமையா இருப்பார், தியாகத்தோட வாழணும்னு நினைப்பார், இல்லாதவங்களுக்கு அள்ளி கொடுக்கணும்னு நினைப்பார், சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு அதுல சொசைட்டி அந்தஸ்து வாங்கணும். ஒரு ஹார்ட் ஒர்க்னு சொல்லலாம். ஒரு ஆர்வலர், சமூக ஆர்வலர், ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஆர்வலரும் சொல்லலாம், ஹார்ட் ஒர்க்கையும் சொல்லலாம். இது ரெண்டுமே மிங்கிலாகி தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அப்புறம் நிறைய ஏழைகளுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது, ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறது, ஒரு ஆசிரமங்கள் ஆரம்பிக்கிறது, அதுல நம்ம கொண்டு போய் பெரிய லெவல்ல பண்றது, இதெல்லாம் தான் சார் நோக்கமா இருக்கும். இவர் நோக்கமே இதை சுத்தியே தான் சார் இருக்கும். சமூக சேவைக்காக பிறந்திருக்காங்க சார். இதே எனக்கு பிடிக்கும் சார். நான் ரொம்ப எளிமையா இருப்பேன், ஆனா எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுட்டு இருப்பேன். என்கிட்ட 500 ரூபாய் பணம் இருக்கு, 100 ரூபாய்க்கு ஒரு கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுப்பேன், நெய் வாங்கி கொடுப்பேன், இல்லாதவங்களுக்கு ஒரு 50 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். இந்த குணத்தோட தான் இவங்க வாழ முடியும். அப்ப இந்த ஆன்மா எதை நோக்கி பயணத்தில் சுத்துதுன்னு பாருங்க. ராகுகேதுக்கு இல்ல, வராது. ஜெயமணி சூத்திரத்துல ராகுகேதுக்கு இடமே கொடுக்கல. ஆனா இந்த 7 கிரகங்களுக்கும் இப்படி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, இப்படித்தான் இருக்காங்க. அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. உங்க ஆன்மா இதை தேடித்தான் ஓடிக்கொண்டிருக்கும், இதுல எந்த மாற்றமும் இல்லை. எண்ணமே சரி, அப்ப இதுக்கு ஏதாவது தீர்வு சார்? ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா ஹை டிகிரி பிளானட்டோட அதிதேவதைகள், அந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா வேலை செய்யும், உங்களை காப்பாத்திக்கிட்டே இருக்கும். எங்க போனீங்கன்னாலும் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர் குரு வந்து ஹை டிகிரியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நேர சித்தர்கள், ஜீவசமாதி, மகா பெரியவர், ராகவேந்திரர், இந்த மாதிரி ஆச்சார அனுஷ்டானமான தெய்வங்களை எல்லாம் கும்பிடுங்க, சைவ தெய்வங்களையே கும்பிடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். புதன் வந்து உங்களுக்கு ஹை டிகிரியா இருக்கு, நேரா போய் புதன்னா பெருமாளை பிடிச்சிக்குங்க. உங்களுக்கு ஹை டிகிரி புதன் வந்துருச்சுன்னா நேரா திருப்பதி ஓடிடுங்க. சார் நான் இந்த ராசி போகக்கூடாதுங்கிறாங்க சார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. போகலாம், இந்த புதன் ஹை டிகிரியா இருந்தா பெருமாளை பிடிங்க, போய் கும்பிட்டு வாங்க, நல்லது நடக்கலன்னு கேளுங்க, கண்டிப்பா நடக்கும் சார். அதுக்கு தானே சார் சூட்சமங்களை வகுத்து கொடுத்துருக்காங்க முன்னோர்கள். இது நான் கண்டுபிடிக்கல, எனக்கெல்லாம் இது தெரியாது, எனக்கு இதெல்லாம் தெரியாது. குருமார்கள் கிட்ட கத்துக்கிட்டேன், நிறைய படிக்கிறோம், நிறைய ரிசர்ச் பண்றோம், அது மூலியமா கிடைக்கிறத நான் மக்களுக்கு கொடுக்குறேன். நிறைய பேர்த்துக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்கு வர முடியாம கூட இருக்கலாம், வச்சுக்கங்க, கும்பிடுங்க, நல்லா இருங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே போல இந்த ஹெச்டி பிளானட்டை போட்டோவாவோ டிபியாவோ அதனோட பொருள்களையோ பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். குறியீடுகள் உங்களை ஆன்மாதத்தை நோக்கி தான் போகும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.